ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஸ்கில்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார்ட் டேட்டா அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ சார்ட் டேட்டா அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் மாற்றணும். அதாவது ஏபிசி அந்த மாதிரி ஆர்டரில் மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போ அதை அப்படி மாற்றுறதுக்கு இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஹோம் இன்செட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா, இதில் டேட்டாக்குள்ளே போயிருங்க. ஸோ டேட்டாவில் போயிட்டு இந்த ஏ டு இஜெட்னு வரும், ஒரு சின்ன ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு டயலாக் பாக்ஸ் மாதிரி வரும். இதில் கண்டினியூ வித் கரண்ட் செலெக்ஷன் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஒரு காலம் மட்டும்தான் இருக்குது இந்த ஷீட்டில் இந்த ஒரு காலம் மட்டும்தான் இருக்குது. அதனால் கண்டினியூ வித் கரண்ட் செலெக்ஷன் கொடுக்கணும். கொடுத்துட்டு சார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஏ டு ஏ இஜெட் அந்த ஃபார்மெட்டில் மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஃபஸ்ட்டு வந்துருச்சு, பி வந்துருச்சு, அடுத்து சின்ற நேமில் இல்லை, அடுத்து டி வருது. ஸோ இது பின்னாடியிலேருந்து இப்போ கொண்டு வரணும். அதாவது இசட்டு ஒய்இ எக்ஸ் அந்த இதிலேருந்து அந்த ஆர்டரில் பின்னாடி இருந்து வர்ற ஆர்டரில் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கும் இதே மாதிரி தான். ஸோ இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே இஜெட் அதே டேட்டாவில் இஜெட் டு ஏ இருக்கா, இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு காலம் இருக்கிறதுனால கண்டினியூ வித் கரண்ட் செலெக்ஷன் கொடுக்குறேன், சார்ட்டு கொடுக்குறேன். சார்ட்டு கொடுத்தோன்னா மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இஜெட்டு மேலே வந்துருச்சு, இஜெட்டு பி. இப்போ லாஸ்ட்டில் ஏ வந்துடும், ஏ கீழே போயிடும். ஸோ பின்னாடி இருந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் நம்பர் சார்ட்டிங். ஸோ நம்பரை வச்சு நம்ம எப்படி சார்ட் பண்ணுறது. இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, அவங்களுடைய சேல்ரி போட்டிருக்கு. இந்த சேல்ரியை இப்போ பெருசு சின்னது கலந்து இருக்குது. இப்போ எனக்கு அதாவது பெருசுலேருந்து சின்னது வரணும் அப்படின்னா அதை எப்படி மாற்றுறது அப்படின்றத பாருங்கள். அப்புறம் சின்னதுலேருந்து பெரிய சேல்ரி வரணும், அந்த மாதிரி ஆர்டராக வரணும். ஸோ அது எப்படி மாற்றுறதுன்றதை பாருங்கள். இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. எதை நம்ம ஆர்டரை மாற்றி கொண்டு வரணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த இடத்துல அதே தான் டேட்டாவில் இந்த ஏ டு இஜெட் இருக்குங்களா. ஸோ ஏ டு இஜெட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு இது கேட்கும். லாஸ்ட் இதில் கேட்ட மாதிரி ரெண்டு இது கேட்குது. 1 செகண்ட். ஸோ அதே தான் லாஸ்ட் இதில் கேட்ட மாதிரி ரெண்டு இது கேட்குதுங்களா. ஸோ ரெண்டு இதில் நீங்கள் இதில் லாஸ்ட் இதில் ஒரு காலம் மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் கண்டினியூ வித் கரண்ட் செலெக்ஷன் கொடுத்தோம். இதில் ரெண்டு இருக்குது. ரெண்டு இருந்துச்சுன்னா எக்ஸ்பேண்ட் தி செலெக்ஷன் ஃபஸ்ட்டு ஒன்று தான் கொடுக்கணும். நீங்கள் செகண்ட் ஒன்று கொடுத்தீங்கன்னா இது மட்டும்தான் மாறும், பேர் அப்படியே இருக்கும். அப்படின்னா அது டேட்டா தப்பாயிரும். ஸோ அதனால் ரெண்டு காலம் இருந்துச்சுன்னா எக்ஸ்பேண்ட் தி செலெக்ஷனை கொடுங்க. ஓகேங்களா. இப்போ சார்ட்டு கொடுங்க. சார்ட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ சின்னதுலேருந்து பெரிய சம்பளம் லாஸ்ட்டாக சுப்பிரமணியன் 50,000, 45,000, அதாவது மேலேருந்து பாருங்கள். அசெண்டிங் டு டிசெண்டிங் இப்போ மாறி இருக்குது. 11,500லேருந்து 12,000, 22 அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. இப்போ ஹையஸ்ட்லேருந்து லோவஸ்ட் வரணும் அப்படின்னா அதுக்கும் இதே மாதிரி தான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே இஜெட் டு ஏ கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு எக்ஸ்பேண்ட் செலெக்ஷன், ஏன்னா ரெண்டு காலம் இருக்குது, அதனால் எக்ஸ்பேண்ட் செலெக்ஷன் கொடுத்துட்டு சார்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பெருசுலேருந்து சின்னது வந்துடும். ஓகேங்களா. ஹையஸ்ட் டு லோவஸ்ட் இப்போ வந்திருக்கு. ஸோ இது செகண்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ டேட்டும் அதே மாதிரி தான். இப்போ ஒரு எம்ப்ளாயி லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி நேம்ஸ் இருக்குது, அவங்களுடைய ஜாயினிங் டேட்ஸ் இருக்குது. ஸோ ஜாயினிங் டேட் எனக்கு ஆர்டராக வரணும் அப்படின்னா, அதாவது 2021 தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. 2021க்கு அப்புறம் 22, 23, 24 இப்படி வரணும். ஃபஸ்ட்டு 24ன்னு ஆரம்பிக்காமல் அந்த மாதிரி லோவஸ்ட் டு ஹையஸ்ட் வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறீங்க. டேட்டாவில் இந்த ஃபஸ்ட்டு ஏ டு இஜெட் கொடுத்துட்டு எக்ஸ்பேண்ட் தி செலெக்ஷன் கொடுத்து சார்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா 21லேருந்து 22, அதாவது லோவஸ்ட் டு ஹையஸ்ட் போயிடுச்சு. அடுத்து ஹையஸ்ட் டு லோவஸ்ட்டு உங்களுக்கே தெரியும். இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறீங்க. இந்த இஜெட் டு ஏ கொடுத்துட்டு எக்ஸ்பேண்ட் தி செலெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 2025 மேலே போயிடும். 2025, 24 அந்த மாதிரி ஆர்டரில் வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ ஹையஸ்ட்டு லோவஸ்ட்டு போயிடுச்சு. 2025, 24, 23, 22, 21, 2021. ஸோ இந்த ஆர்டருக்கு மாறிடும். ஓகேங்களா. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் கஸ்டம் சார்ட்டு. கஸ்டம் சார்ட்னா இது 3 காலம் இப்போ இருக்குது. அதாவது இப்போ நேம், எம்ப்ளாயி நேம் இருக்குது, அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டு, அவங்களுடைய சேல்ரி எவ்வளோ அப்படின்றது இருக்குங்களா. ஸோ இதில் டிபார்ட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு சார்ட் பண்ணணும். ஓகேங்களா. டிபார்ட்மெண்ட்டை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் சார்ட் பண்ணிவிட்டு அதோடைய சேல்ரி அதுக்கேற்ற மாதிரி இங்கே கொண்டு வரணும். ஓகேங்களா. இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிவிட்டு சார்ட்டுன்னு இந்த ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு சார்ட்டு பையில் நம்ம டிபார்ட்மெண்ட்டை தான் இப்போ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் மாற்ற போகிறோம். அதனால் சார்ட்டு பையில் டிபார்ட்மெண்ட்டு
இதில் வந்துட்டு A to Z கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சேல்ரியுமே வந்துட்டு லோவஸ்ட் ஹையஸ்ட் வந்து கொண்டு வரணும். ஓகேங்களா? அதனால் ஆட் லெவல் வந்து கொடுத்துக்கோங்க. ஆட் லெவல் கொடுத்துட்டு சேல்ரியை கிளிக் பண்ணிவிட்டு லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் வச்சுக்குவோம். பெரிய சம்பளம் ஃபஸ்ட்டு வரணும், சின்ன சம்பளம் ரெண்டாவது வரணும், அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வச்சுட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்து நான் மாறிச்சு பாருங்கள். இது வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இப்போ வந்து மாறிடுச்சா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ வருது அக்கௌண்ட்ஸு ஏ, அதுக்கப்புறம் HIE ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இந்த நடுவு இது மாறிடுச்சு. அதுக்கேற்ற சம்பளம் இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி சம்பளமும் இங்கே மாறிடுச்சு. அதாவது ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு இதில் ஹையஸ்ட்டு வந்துட்டு மேலே வந்திருக்கு, லோவஸ்ட் வந்து கீழே வந்திருக்கு. அதே மாதிரி செகண்ட் டிபார்ட்மெண்ட்டு HR ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஹையஸ்ட் சேலரி ஃபஸ்ட் வந்திருக்கு, லோவஸ்ட் சேலரி செகண்ட் வந்திருக்கு. அந்த மாதிரி ஆர்டரில் வந்து நான் இப்போ மாற்றிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம டேட்டா வந்து சார்ட் பண்ணணும். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. வேறு எதை பற்றியாவது வீடியோ போடணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.